வணக்கம். நெருப்பு தமிழ். ஆகஸ்ட் 15 குடியரசு தினமா அல்லது சுதந்திர தினமா? ஆரஞ்சு மிட்டாய் தின்ற காலத்திலிருந்து இதுவரையில எந்த ஒரு மாற்றங்களையும் நான் சந்திக்கல. என்னுடைய தகப்பனுடைய காலத்திலிருந்து, என்னுடைய தகப்பன் 3 வயதிலிருந்து டீ கிளாஸ் கழுவுனவர் இறுதி வரையில எந்த ஒரு மாற்றத்தையும் அவர் எந்த ஒரு மாற்றமும் அவருடைய வாழ்வியலில் ஏற்படலை. கடைசி வரைக்கும் ஒரு கூலி தொழிலாளியாகவே கடைசி வரைக்குமே அவர் ஆக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்னுடைய தகப்பனுக்கு முன்பு இருந்த தலைமுறை எப்படி இருந்திருக்கும் என்பதை கூட நாம அறியாத ஒரு ஒன்றாக வைத்துக் கொள்வோம். 1945க்கு பிறகு நம்ம பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல கோவணத்தோடு இருந்த விவசாய மக்கள், இதுவரையில விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கோவணத்தோடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஒட்டு துணி கூட இல்லாம அமலமாக தெரியக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஒரு நாடு சுதந்திரம் பெற்ற பிறகும் அந்த விவசாயிகளினுடைய நிலை என்பது மிகவும் கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து விவசாயிகள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இதுவரையில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு சுதந்திரமும் கிடைக்கல. தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கின்றார்கள். ஆங்கிலேயர்களிடமிருந்து நாம் சுதந்திரம் பெற்றோம் என்று நம்ம எல்லாருமே சொல்லிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த சுதந்திரம் என்பது இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்துல இங்கே ஓரளவு நேர்மையாக இருந்தது. அன்றைய காலகட்டங்களில் லஞ்ச லாபண்யம் என்பது கிடையவே கிடையாது. லஞ்சமும் கிடையாது, லாபண்யமும் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களாக இருந்தது. அதுதான் உண்மை. நமக்கு பக்கத்து வீட்டுக்கு அருகில் இருந்த நம்ம தாத்தா, அவர் திருச்சியில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் அங்க அந்த கல்லூரியில தான் படிச்சாரு. அவர் சொன்னாரு, அவர் படிக்கும்போது கிட்டத்தட்ட மொத்தமா அந்த அவருடைய கல்லூரி கட்டணம் 45 ரூபாய் தான் இருக்குமா. அந்த 45 ரூபாயை கட்டினா போதுமா. அங்க அதாவது பணங்கள் தேவையில்லாமல் வசூலிக்கப்படலை. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல பணம் என்பது எப்படி வசூலிக்கப்படுது என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்லூரிகள் தான் மிகப்பெரிய கொள்ளையில் இருக்கின்றன. இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி என்பது கொள்ளையடிக்கப்படுகின்றது. கல்வி என்பது எப்படியெல்லாம், அதாவது வழிப்பறி கொள்ளை செய்யப்படுது. ஒருவன் இன்றைக்கு மருத்துவர் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் ஒருத்தர் மருத்துவர் ஆகணும். நீட்டாவது நாட்டாவது அதெல்லாம் இங்க தேவையில்லை. எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருக்கு. அதே போல காவல்துறை அதிகாரிகளை பற்றி நம்ம சொல்லும் போது, இப்ப இன்றைக்கு ஒரு உயர் பதவியில் நீங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்தீங்கன்னா, ஏதோ நீங்க ஓரளவு தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னா காசை கொடுத்து ஒரு நீங்க ஒரு வேலையை, காவல்துறை ஆய்வாளர் வேலையை வாங்க முடியும். அதே போல இன்றைக்கு ஒரு ஆசிரியர் வேலையை வாங்கணும் அப்படின்னா, ஆசிரியர் வேலையை வாங்கும் போது இதே போல காசை கொடுத்து வாங்கலாம். இப்ப இந்த டிஎன்பிசி, அந்த பிசி, இந்த பிசி எல்லாத்திலையுமே ஊழல்கள் என்பது தொடர்ந்து இருக்கத்தான் செய்யுது. எந்த துறைக்கு வேண்டுமானாலும் இன்றைக்கு ஒரு ஆசிரியர் இங்க இருந்து நான் இன்னொரு ஊருக்கு மாறணும்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னா உடனே அவங்களை பணியிடை மாற்றம் செய்யறாங்க. அப்படி எல்லாவற்றிலுமே இங்க லஞ்ச லாபண்யம் தலைவிரிச்சு ஆடுது. அப்படிப்பட்ட இந்த நாட்டுக்கு என்ன நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள், ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்ட செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருந்த காலகட்டங்கள் உண்டு. அன்றைய அந்த காலகட்டங்கள்ல அவர்கள் லஞ்ச லாபணியம் இங்க இல்லை. நம்மளுடைய இயற்கை வளங்களையும் நம்மளுடைய கனிம வளங்களையும் அவங்க கொள்ளையடிச்சிருக்கலாம். ஆனால் அவர்களினுடைய அந்த ஆட்சி முறைகளில் ஓரளவு நேர்மை இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கு, இதுதான் கேள்வி. அன்றைக்கு நம்ம கப்பம் கட்ட மாட்டேன்னு சொல்ல ஒரு சில மன்னர்கள் இருக்கிறாங்க, கப்பம் கட்டியவர்களும் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு மக்களிடம் இருந்தும் அரசு என்பது மக்களை ஏமாற்றி எப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு குடிமகனிடம் இருந்து பணத்தை பெற முடியுமோ எல்லா வழியும் தெரியுது. இப்ப 130 இருந்து 140 கோடி மக்கள் தொகை. இதுல நம்ம என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டோம்? யார் இதுல வளமோடும் நலமோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்? பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்றான். மற்ற எவனும் ஏழை விவசாய பெருங்குடி மக்கள் யாருமே வாழல. இன்றைக்கு அன்றாடம் காட்சி ஏழை விவசாய மக்கள், ஏழை மக்கள் என்று குறிப்பிடக்கூடிய அனைவரும் தான் கிட்டத்தட்ட 60-70% பேர் நம்ம வசிக்கிறோம். 60-70% பேர் ரொம்ப தரமட்டமா தான் இருக்கிறோம்.
அதற்கு கீழே தான் கொஞ்சம் பேர் நடுத்தரமான ஒரு நிலைக்குள்ள ஒரு 20% பேர் இருக்கிறாங்க. ஒரு 10% பேர் தான் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. அப்போ இங்க அதிகமாக 60-70% மக்கள் வந்து வாழ்வாதாரத்திற்கு போராடுகின்ற ஒரு நிலை இருக்கு. இதுல நமக்கு என்ன கல்வி இலவசமா இருக்கா, மருத்துவம் இலவசமா இருக்கா? எதுவுமே இல்லை. இலவசமான கல்விக்கு இங்க வந்து இலவசமான கல்விக்கு மதிப்பு கிடையாது. இலவசமான கல்விக்கு வேலை இல்லை. இலவசமான மருத்துவத்திற்கு மருந்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த நாட்டில் இருக்கு. இதுவரையில எந்த மாற்றமும் ஏற்படுத்தல. ஆனா இன்றைக்கு இந்திய ஒன்றியம் என்று குறிப்பிடுகின்ற போது உலகத்திலேயே அதிகமாக எல்லாரும் அலைபேசியை பயன்படுத்துறோம், அதிகமாக இணையதளங்களை நம்ம பயன்படுத்துறோம். அந்த ஒரு மாற்றங்கள் இருந்திருக்கு. அதை தவிர எந்த விதமான ஒரு மாற்றங்களும் இதுவரையில இல்லை. இதுதான் உண்மை. இங்கே அன்றைய காலகட்டங்கள்ல அதாவது விவசாயிகள் வந்து கோவணத்தோடு இன்றைக்கு வந்து எல்லாம் இறங்கி வயல்வெளிகளில் களம் இறங்கி வேலை செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு கோவண துணியை கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசுகள் அவர்களுக்கு மிச்சம் வைக்கல. அந்த கோவண துணியை பிடுங்கிக்கிட்டு அந்த விவசாயிகளை நடுத்தரையில் நிற்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு இருக்கு. இதுல இவர்கள் தான் மிக முக்கியம் என்று குறிப்பிடல. அது காங்கிரஸா இருக்கட்டும், அது வரக்கூடிய இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும். இதுல என்ன விடுதலை அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு என்ன இதுல சுதந்திர தினம்னு தெரியல. நான் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ட காலத்துல எங்களுக்கு சுதந்திர தினம்னா ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்கன்றது மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு எந்த விதமான ஒரு நான் நல்லதையும் அனுபவிச்சதே கிடையாது. நானும் இந்த நாட்டில் பிறந்து இந்திய ஒன்றிய அரசுல பிறந்து எந்த நல்லதை நான் அனுபவிச்சேன், இந்த நாடு எனக்கு என்ன நல்லதை செஞ்சிச்சு என்று பார்க்கும்போது நான் எடுத்த இந்த கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டுக்கு கூட லஞ்சம் கொடுத்து தான் பாஸ்போர்ட்டை வாங்குறேன். நான் பிறந்த சான்றிதழுக்கு பர்த் சர்டிபிகேட்டுக்கு காசை லஞ்சம் கொடுத்து தான் வாங்குறேன். நான் வாழ்வதற்கு லஞ்சம், நான் சாவதற்கும் லஞ்சமாக இருக்கு. அப்ப நான் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் லஞ்சமாக இருக்கு. இந்த நாட்டுல என்ன பெரிய நீங்க கொண்டாட்டம் வேற. இதுல வேற ஒவ்வொருத்தரும் ப்ரொஃபைல்ல இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. என்ன ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே? உன் தாயும் ஒரு தகப்பனும் சுதந்திரமா வாழ்றாங்களா? இல்ல உன் தாயும் ஒரு தகப்பனும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா? உன் தாயும் தகப்பனும் மகிழ்ச்சியாக இருந்தா நம்மளுடைய நிலை எப்படியோ மாறி இருந்திருக்கும்? இல்ல, எல்லாருமே மன உளைச்சலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசுகள். தொடர்ந்து இந்த அரசுகள் மக்களிடமிருந்து தொடர்ந்து கொள்ளையடித்து இந்த மக்களை தொடர்ந்து தெருவில் தான் வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு நடைமுறை உண்டு. இதை யாரும் சொல்வது கிடையாது. ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் இருந்த ஓரளவு நம்ம அடிமைப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதைவிட இன்றைய காலகட்டங்களில் நவீன உலகத்தில் 2021 காலகட்டங்களில் நாம் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் நாம் உண்மையிலேயே சுதந்திரம் அல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடிமை வாழ்க்கை. என்ன, எல்லா கையிலும் அலைபேசி இருக்கு, இணையதளங்கள் பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். அதாவது தலைமுடி இருக்கிறவன் தலை சீவிக்கலாம், தலைமுடி இல்லாதவன் சொட்டையா போயிடலாம், பல்லு இருக்கிறவன் பக்கோடா திங்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பணம் இருப்பவன் வாழ முடியும், அவ்வளவுதான். மற்றபடி அரசு கல்வியில படிக்கிறவன் தெருவில் தான் பிச்சை எடுக்கணும், தமிழ் வழி கல்வியில படிக்கிறவன் தெருவில் தான் பிச்சை எடுக்கணும். மற்றபடி நான் அதாவது தமிழ் மொழியில் தான் பேசுவேன், தமிழ் மொழியில் தான் எழுதுவேன், நான் தமிழ் பண்டிட் என்று சொல்றவன் தெருவில் தான் நிற்கணும். தமிழ் படித்தவனுக்கு இங்க வேலை கிடையாது. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய சுய மாநில உரிமை என்பது இங்கே இல்லை, கொடுக்கப்படல. அரசு கல்வியில படித்தவனுக்கு வேலையே கிடையாது. தனியார் கல்வியில படித்தவனுக்கு வேலை இருக்கு. தனியார் கல்வியில படித்தவனுக்கு எல்லாமே கொடுக்கப்படுது. தனியார் கல்வியில படிக்கிறவனை அந்த ஒரு அரசு கொள்ளையடித்து ஏமாற்றுது. இதற்கு மிக முக்கிய காரணம் யாரு? இந்த அரசு. இன்னைக்கு இத்தனை தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள் எதற்காக? இவெல்லாம் எதற்காக? அப்படி பார்க்கின்ற போது முதலமைச்சரும் பிரதமரையும் தனியார் விட்டுட்டு போயிட வேண்டியதானே? எதற்கு முதலமைச்சரும் பிரதமரும் இருக்கணும்? அவங்களையும் தனியார் மயமாக்கிட வேண்டியதானே? அரசையும் தனியார் மயமாக்கிட வேண்டியதானே? இங்கே அரசு மருத்துவமனைகள் ஒன்று இருந்தா 1000 மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் இருக்கு. இப்ப அரசு மருத்துவமனை எதற்கு இருக்கு? எதற்கு அரசு மருத்துவமனை இருக்கு? அரசு பள்ளிகள் ஒரு பள்ளி இருந்தா 1000 தனியார் பள்ளிகள் இருக்கு. அப்ப எதற்கு அரசு பள்ளிகள் இருக்கு? அதே போல நான் என்ன சொல்றேன், ஒரு மாநிலத்திற்கு ஒரு முதலமைச்சர், அந்த ஒரு முதலமைச்சரை தனியார் மயமாக்குவோம். தனியாரா ஒவ்வொரு முறையும் நம்ம எடுப்போம். தேவையில்லைன்னா அந்த முதலமைச்சரை மாற்றுவோம். அதே மாதிரி ஒரு பிரதமர் 5 வருஷத்துக்கு தேவையில்லை, பிடிக்கலைன்னா 5 நாள்ல மாத்துவோம். அப்படி ஒரு தனியார் மயமாக்கும் சட்டத்திட்டத்தை மக்களிடம் ஒப்படைங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசு தான் இங்க தேவை. இதுல இவர் ஆட்சிக்கு வந்தா மாறிடும், இவர் ஆட்சிக்கு வந்தா மாறிடும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் சொல்ல விரும்புவது எம்மை போன்று அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைகளினுடைய எதிர்காலம் என்பது சிறக்க வேண்டும். ஒருவனுக்கு கல்விதான், ஒருவனுக்கு ஒரு மொழிதான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் என்கின்ற ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டும். தமிழ் வழியில படிக்கிறவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, தமிழ் கற்றவனுக்கு
இங்க வந்து அவன் தெருவில் பிச்சை தான் எடுக்கணும். அப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற போது இது என்ன நமக்கு சுதந்திரம்? இதுல உண்மையிலேயே நான் சொல்றேன், நாடு உனக்கு என்ன செய்தது, அந்த நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் அப்படிங்கும் போது இந்த நாடு எனக்கு எதுவும் செய்யல. இந்திய ஒன்றியம் எனக்கு எதுவுமே செய்யல. நான் பிறந்ததுக்கும் லஞ்சம் வாங்குது, நான் வந்து பிறந்த சான்றிதழ் வாங்குறதுக்கும் லஞ்சம் வாங்குது, நான் சாதி சான்றிதழ் வாங்குவதற்கும் லஞ்சம் வாங்குது, நான் வருமான சான்றிதழ் வாங்குவதற்கும் இந்த அரசு என்ற லஞ்சம் வாங்குது, அதே போல நான் கடவுச்சீட்டு வாங்குவதற்கும் இந்த அரசு லஞ்சம் வாங்குது. அப்படி இந்த அரசு முழுவதுமாக லஞ்சம் வாங்குகின்ற அரசில் என்ன நான் பெரிய சுதந்திரத்தை கண்டுவிட்டேன்? என்னை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் 15 என்பது என்னை பொறுத்தவரையில் கருப்பு தினம் தான். நான் கருப்பு தினமாகத்தான் பார்க்கிறேன். ஒரு நாட்டுக்கு நான் பொழைக்க வந்திருக்கிறேன். பொழைக்க வந்த நாட்டில் எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் கொடுத்து இன்றைக்கு 2 ஆண்டுகளாக கொரோனா காலகட்டங்களில் ஒட்டுமொத்தமா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருங்க, நீங்க வேலைக்கே போக வேண்டாம் என்று இந்த அரசு 1 லட்சம் ரூபாயை ஒரு மனிதனுக்கு சராசரியாக 1,05,000 ரூபாயிலிருந்து 1,10,000 ரூபாய் வரைக்கும் இந்த அரசு அள்ளி கொடுக்குது. இங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கிள்ளி கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒட்டுமொத்தமா இந்த இந்திய ஒன்றியம் என்ன பண்ணுது? 1000 ரூபாயை கொடுக்க முடியல. ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய ஒரு தலைமை நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு இந்திய பிரதமர் ஒரு 1000 ரூபாயை ஒரு மக்களுக்கு கொடுக்க முடியல. கொடுப்பதற்கு மனசு வரல. என்ன முதல் பிரதமர்? அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தான் இங்க நம்ம எழுப்புறோம். அதாவது இங்க வந்து லட்சங்களை செலவு செய்து நீங்க சல்யூட் அடிச்சு நீங்க வந்து கொடியேற்றுவதனால எந்த விதமான பயனும் அல்ல. 1 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய நிலை என்ன? அவர்களை இதுவரையில் கண்டுகொள்ளாமல் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக நீங்க சல்யூட் அடிச்சு பெரிய ராயலா கொண்டாடுறீங்க? அப்படி என்ன நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்? விவசாயிகள் டெல்லியில இவ்வளவு காலம் போராடுறாங்களே, அவங்களுடைய போராட்டத்திற்கு என்ன முற்றுப்புள்ளி? அவர்களுக்கு என்ன இங்க செய்திருக்கிறாங்க? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சும்மா இங்க வந்து நான் வந்து இந்த நாட்டுல வந்து சுதந்திரம் வாங்கிட்டேன், நான் வந்து கொண்டாடுறேன். எதுக்கு கொண்டாடுறேன்? ஏன் கொண்டாடுறேன்? அன்னைக்கு வாங்கி லட்டு வாங்கி தின்னுட்டாலோ ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னுட்டாலே நீ சுதந்திரம் பெற்று விட்டாய் அர்த்தமா? உனக்கு வாழ்வாதாரம், உன்னுடைய வாழ்வாதாரம் இல்ல உன்னுடைய குடும்பத்தில் யாருக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கா? அல்லது தமிழ் வழி கல்வியில படிச்சவனுக்கு வேலை இருக்குன்னு ஒரு அரசு இருக்குதா? இல்ல அரசு கல்வியில படிக்கிறவனுக்கு வேலை இருக்குதா? எதுவுமே இல்லை இங்க. அப்படி பார்க்கும்போது உனக்கு என்ன சுதந்திரம் வந்திருக்குது? என்ன சுதந்திரம் வந்திருக்கு? இதுதான் புரிய கிணத்து தவளையாக வாழக்கூடிய நிலையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரசு என்பது மக்களுக்கானது. மக்கள் தான் அந்த அரசாக செயல்பட வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இங்கே அந்த நிலை என்பது இல்லை. ஒரு மொழியை ஒட்டுமொத்தமாக நசுக்கி அந்த மொழிகளை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையைத்தான் இந்த இந்திய ஒன்றியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உலகமே எங்களுடைய தமிழ் மொழியை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் எங்களுடைய மொழியை பாதுகாக்கின்றன, தமிழ் மொழிக்கு முன்னுதாரணம் கொடுக்கின்றன. இந்திய ஒன்றியம் என்னங்க செஞ்சிருக்குது? இந்திய ஒன்றியம் என்ன செஞ்சிருக்கு? ஒட்டுமொத்தமா இதுவரையில எந்த விதமான ஒரு ஆராய்ச்சியையும் வந்து இந்த இந்திய அரசு வந்து செஞ்சிருக்குதா? இந்திய அரசு செலவு செய்து ஒவ்வொரு ஆராய்ச்சிகளையும் ஒவ்வொரு கல்வெட்டுகளையும் பார்த்திருக்குதா? இல்ல. எல்லாவற்றையுமே ஒட்டுமொத்தமா புறக்கணிக்குது. கீழடி ஆராய்ச்சியா இருக்கட்டும், இந்த இந்திய அரசு எதுவும் பண்ணிச்சா? தமிழர்களினுடைய தொன்மையான வரலாற்றுகளை எடுத்துச்சா இந்த அரசு? எடுக்காது. ஆகஸ்ட் 15 என்பது எப்பொழுதுமே என்னை பொறுத்தவரையில ஒரு கருப்பு தினம் தான். அதில் மாற்று கருத்து அல்ல. நீ நாட்டை நேசிப்போம் என்பதை விட அந்த நாட்டை நேசிக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? அந்த நாடு உங்களுக்கு ஏதாவது செய்யணும். அந்த நாடு எதுவுமே செய்யாம நாடை நான் நேசித்து இலக்கணங்க கிடைக்க போகுது. அதனால என்னை பொறுத்தவரையில கிணத்து தவளைகள் தான் இதை கொண்டாடுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இதை நான் யாரை நீங்க கொண்டாடுங்கன்னு சொல்ல வரல, கொண்டாட வேண்டாம் என்று குறிப்பிடல. சிந்தித்து செயல்படுங்க. இவ்வளவு காலம் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில இங்கே முழுமையாக நம்ம எதையும் அனுபவிக்கல, எந்த விதமான சுதந்திரங்களையும் நாம் அடையவில்லை. ஆரஞ்சு மிட்டாய் அவ்வளவுதான். ஆரஞ்சு மிட்டாயிலிருந்து இன்னைக்கு ஆசி சாக்லேட் வரைக்கும் வந்திருக்குதே தவிர இந்த சுதந்திரம் மற்ற முறையில் இந்த சுதந்திரம் என்பது ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைக்கவில்லை. இங்கே நம்மளுடைய மொழி புறக்கணிக்கப்படுகின்றது. நம்மளுடைய மொழி மீது மற்றொரு மொழிகள் திணிக்கப்படுகின்றது. நம்மளுடைய மாநிலத்தினுடைய சுய உரிமை, சுய ஆட்சி என்பது நசுக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய மொழியில் கல்வி கற்றோர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து வேலையே இல்லை என்கின்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் யாரு? இந்த இந்திய ஒன்றிய அரசு. இந்த இந்திய ஒன்றிய அரசு நம்மளுடைய மாநிலத்திற்கு என்ன செஞ்சிருக்குது? இது வரைக்கும் ஒன்றுமே செய்யல. அப்படி பார்க்கும்போது உதாரணமாக நம்மளுடைய முன்னாள் விடுதலைக்காக, நம்மளுடைய சுதந்திரத்திற்காக போராடிய எத்தனையோ மாவீரர்கள், எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள்
நம்ம நம்ம படிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் அவர்களுக்கு இந்த இந்திய ஒன்றியம் என்ன அவங்களை என்ன கௌரவப்படுத்துச்சு? வஉசி ஐயா கப்பலோட்டிய தமிழனுக்கு இந்த இந்திய ஒன்றிய அரசு என்ன கௌரவப்படுத்துச்சு? என்ன கௌரவப்படுத்துச்சு? ஒண்ணுமே இல்லை. இறுதியில மிகப்பெரிய ஒரு ராணுவத்தை உருவாக்கி போராடிய ஐயா நம்மளுடைய நேதாஜி அவர்களுக்கு இந்த அரசு என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் பண்ணல. இங்கே போராடியவர்கள் எல்லாம் இங்கே ஒட்டுமொத்தமாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய வரலாறு என்பது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த அரசு செய்துள்ள சாதனையாக நான் பார்க்கின்றனே தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே நம்மளுடைய மொழியை நாம் நேசிப்போம், நம்மளினுடைய நாட்டை தமிழ்நாட்டை நாம் என்றும் சுவாசிப்போம். ஆகவே தமிழ்நாடு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் என்றால் இங்கே தமிழர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு என்பது முன்னுரிமையாக்கப்பட வேண்டும். அதே போல தமிழ் வழியில் கல்வி கற்றோர்களுக்கு மட்டுமே அரசு வேலை என்கின்ற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போல எங்களினுடைய மாநிலத்தில் தமிழ் மொழிக்குத்தான் முன்னுதாரணம் கொடுக்கப்பட வேண்டும். ஆங்கிலம் என்பது ஒரு விருந்தாளி மொழிதானே தவிர ஆங்கிலத்திற்கு இங்கே முன்னுதாரணம் கொடுக்கப்படக்கூடாது. அதே போல அரசு கல்வியில், அதாவது அரசு பள்ளியில் படித்தவருக்கு மட்டுமே அரசு வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும். அதே போல அரசு மருத்துவமனைகள் தரமான ஒரு அரசு மருத்துவமனைகளாக 1000% அனைவருக்கும் இலவச மருத்துவம் என்கின்ற இலவசமாக அங்கே மருத்துவம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் என்றைக்கு உருவாக்கப்படுதோ அன்றைக்கு தான் கல்வியும் மருத்துவம் என்று 100% இலவசம் என்கின்ற ஒரு முறையில் நமக்கு கிடைக்கின்றதோ அன்றுதான் நமக்கு சுதந்திரம். அதுதான் ஒரு சுதந்திர வாழ்க்கை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. உலக நாடுகள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்தியா இதை மட்டும் செய்யாமல் மற்ற முறைகளில் மக்களை எவ்வாறு ஏமாற்ற வேண்டுமோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் 15 என்பது என்னை பொறுத்த வரையில் இன்னும் சுதந்திரம் அடையவில்லை. நம்மளுடைய மொழிக்கும் இனத்திற்கும் சுதந்திரம் அற்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்று குறிப்பிடுவது ஒரு பெயர்தானே தவிர நடைமுறையில் இதுவரையில் சாத்தியமில்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. தமிழனாக வாழ்வதே லட்சியம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.